ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். முத்து வீட்டில் கோர்ட் செட்டப்பை போட்டு மனோஜை கூண்டில் ஏற்றி விஜயாவை ஜட்ஜுன்னு அறிவித்து தன் வாதத்தை தொடங்குறாரு. இவன் என்னோட அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அவன் எடுத்துகிட்டு போன பணத்தை அவனுடைய லவர் ஜீவா திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. அந்த 27 லட்சத்தை திரும்ப கிடைக்கலன்னு அவன் சொன்னது பொய் அப்படின்னு சொல்ல, ரோஹிணியும் மனோஜும் இல்லை அது உண்மைதான், இவன் தான் வளரிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே மனோஜுக்கு அந்த 27 லட்சத்தை அவனுடைய எக்ஸ் லவரான ஜீவா கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு வட்டியாக 3 லட்சமும் சேர்த்து 30 லட்சமாக கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வச்சு தான் ஷோரூமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று தெரியுமா, ஷோரூம் வைக்க பார்லர் அம்மாவுடைய அப்பா பணம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் திரும்பவும் ஷாக்காக, ரோஹிணி இல்லை ஆண்டி, இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பணம் வாங்கினதுக்கு எங்கிட்ட சாட்சி இருக்குன்னு முத்து சொல்ல, இல்லை அவன் யார்கிட்டையோ காசு கொடுத்து அப்படி கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, முத்து ஜீவா கூப்பிட, ஜீவா உள்ளே வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனது நான் தான், அது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தான் மனோஜோடைய எக்ஸ் லவர், நான் தான் 27 லட்சத்தை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் வட்டியோடு சேர்த்து 30 லட்சமாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மனோஜ்கிட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன்னு சொல்லி அதற்கான டாக்குமெண்ட்டையும் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னை கண்டுபிடிச்சி போலீஸில் ஒப்பு கொடுத்ததே இந்த ரோஹிணி தான்னு சொல்லி மனோஜ் ரோஹிணியையும் வசமாக மாட்டி விட்டு ஒரு ஸ்மைலோடு அங்கேருந்து போயிடுறாங்க. தங்களுடைய குட்டு வெளிப்பட்டதை கண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மனோஜ் ரோஹிணியும் திருன்னு முழிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது.